கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, ஒழுங்காக வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மெய்யான தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் விசுவாச துரோகம் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வரும்பொழுது விசுவாசம் என்பது இல்லாமற் போகும். அவர் வரும்பொழுது விசுவாசத்தை அவரால் எங்கேயுமே காண முடியாது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவே அங்கே சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் பூமியிலே இருக்கிறார்கள், எவ்வளவோ ஊழியர்கள், எத்தனையோ சுவிசேஷகர்கள், எத்தனையோ விசுவாச குடும்பங்கள், கோடிக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும்பொழுது ஒரு விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இப்பொழுது இருக்கிற விசுவாசம் காணாமல் போய்விடும் மனிதர்களுக்குள்ளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதை நாம் என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்னுடைய விசுவாசம், என் குடும்பத்தின் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மீது நிலைத்திருக்குமா? இல்லை என்று சொன்னால் உலகத்தையோ பிசாசையோ பணத்தையோ நோக்கி என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் போய்விடுமா என்பதிலே நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்களிலே ஒரு காரியம், இயேசு இதோ இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் நம்பாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலும் நாம் பார்க்கிறோம், அநேகர் தங்களை தாங்களே நான் தான் கிறிஸ்து, நான் தான் வரப்போகிற மேசியா என்று சொல்லி தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறதை நாம் வெளிநாடுகளிலும் நாம் பார்க்கிறோம், நம்முடைய இந்தியாவிலும் நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களில் அநேகர் சொல்லுகிற காரியம், என்னுடைய ஆலயத்துக்கு வந்தால் மாத்திரமே நீ இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே அவருடைய வருகைக்கு முன்பாக இதோ அங்கே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இதோ இங்கே இருக்கிறார் என்று அநேகர் எழும்புவார்கள், எழும்பி சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் போகாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரிக்கையாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே தான் பவுலும் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள் என்று சொல்லி அவர் அங்கே விசுவாசிகளை அவர் அங்கே தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பவுல் சொல்லுகிற காரியம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். காரணம், விசுவாசத்தை விட்டு நம்மை வழிதப்பி போக பண்ணுகிற அநேக காரியங்கள் நடைபெறும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. நாம் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அதன் பின்பு நாம் நடக்கிற காரியங்கள், உலகம் ஒரு புறம் நம்மை இழுக்க ஆரம்பிக்கும். உலகத்தின் இச்சைகள், மனிதன், பிசாசு, இன்னும் அநேக காரியங்கள் பாருங்கள், நம்மை விசுவாசத்தை விட்டு நம்மை வழிதப்பி போக பண்ணுவதற்கான காரியங்கள் எல்லாம் நம்மை சுற்றி நெருங்கி வரும். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இதோ இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார் என்று சொன்னால் அங்கே போகாதிருங்கள். உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான நம்பிக்கை, சரியான விசுவாசம் இருக்கட்டும் என்று சொல்லி அவர் அங்கே எச்சரிக்கையாக அவர் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் பவுல் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட காரியம் பாருங்க, பவுலின் நாட்களிலேயே அன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள், உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று என்று சொல்லி அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் வாழ்ந்திருக்கும் பொழுதே
அப்பொழுதே அந்த ஆதி திருச்சபையிலேயே ஒரு சிலர் எழும்பி சொல்லியிருக்கிறார்கள், உயிர்த்தெழுதலானது நடந்து முடிந்து விட்டது, பின்பு ஏன் நீங்கள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது என்று சொல்லி எல்லாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? விசுவாசம், அதாவது உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் சொன்ன இருக்கிறார்கள். எனவே தான் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அநேகர் உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போனார்கள், அநேகரை வஞ்சித்து விட்டார்கள் என்று சொல்லி எச்சரிக்கையாக அங்கே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலரை குறித்து பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பண ஆசைக்கு அநேகர் அதை பண ஆசையை விரும்பி விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போனார்கள் என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கும் மனிதனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், காசுதான் தெய்வம், பணம்தான் தெய்வம், தாம் செய்கிற தொழில்தான் தெய்வம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல், ஆண்டவரை விசுவாசிக்காமல், பணத்துக்கு நேராக பண ஆசையோடு அநேக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் எச்சரிக்கிறார், பண ஆசைக்கு விலகி இருங்கள். அநேகர் பண ஆசையை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள். எனவே நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள், இயேசு கிறிஸ்துவை சரியானபடி நீங்கள் விசுவாசியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் மீண்டுமாக ஒரு வார்த்தையை அவர் எழுதுகிறார். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவார்கள் என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், பிசாசுகளின் உபதேசம், வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து தங்களுக்காக ஜீவனையை கொடுத்த, தங்களுக்காக இரத்தத்தையே சிந்தின, தங்களுக்காக மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை விட்டு வழி விலகி போவார்கள் அநேகர் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, உடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவார் என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிறதா? அவர் நம்மிலே விசுவாசத்தை காண்பாரா? இல்லை என்று சொன்னால், ஐயோ, என் மகன் ரட்சிக்கப்பட்ட பொழுதிலே, என்னை ஏற்றுக்கொண்ட பொழுதிலே எவ்வளவு அழகாக என்னை விசுவாசித்தான், இப்பொழுது ஒன்றுமில்லாமல் என்னை விட்டு வழிவிலகி போயிருக்கிறானே என்று சொல்லி அவர் துக்கத்தோடு காணப்படுவாரா? நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சரியானபடி இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவர்தான் உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், இயேசு கிறிஸ்து தான் சீக்கிரமாய் உங்களை தம்மிடமாய் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். எனக்காக இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னை அக்கிரமத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலையாக்கும்படியா இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்பதிலே, அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். God bless you.